கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிப்பின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நாம், தேவன் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு என்கிற நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனமும் நமக்கு அதை தான் தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவன் தம்முடைய களத்தை நன்றாய் விளக்கி களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாய் அவர் கோதுமையையும் அவியாத அக்னியில் அழிக்கும்படியாய் பதரையும் வெவ்வேறாக பிரிப்பாராம். அதற்குரிய தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறதாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கோதுமையையும் பதரையும் வெவ்வேறாக பிரிக்கிற அந்த காரியத்தை செய்கிறார். அவர்தான் எல்லா மனுக்குலத்தையும் நியாயம் தீர்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட, நான் அல்ல, என்னுடைய வார்த்தையை உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்துதான் தேவன் எல்லா மனுகுலத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார். அப்பொழுது அவருடைய களஞ்சியமாகிய அந்த பரலோக ராஜ்யத்திலே நல்ல கோதுமை மணிகளாய் நீங்களும் நானும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? உலகத்துல இவ்வளவு ஜனங்கள் இருக்கும் பொழுது நம்மை அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். இது அவர் நமக்கு பாராட்டின மிகுந்த கிருபை, அவர் நமக்கு பாராட்டின பெரிய அன்பு, அவருடைய காருண்யத்தினால் அவர் நம்மை இழுத்து கொண்டதுதான் அதற்கு காரணம். இந்த வசனமும் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் காண்பித்து தருகிறது. தேவனால் அவருடைய பரலோக ராஜ்யம் என்கிற அவருடைய களஞ்சியத்தில் யார் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் தெரியுமா? கோதுமை மணிகளாய் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் தான் அதில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாம். பதரை போன்ற வாழ்க்கை வாழ்ந்த அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நாள் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு வேதனை நிறைந்த அக்னியும் கந்தமும் எரிகிற அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். இப்போ இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறது, நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான நல்ல கோதுமை மணிகளாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கோதுமை மணிக்கும் பதருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கோதுமை மணி பிரயோஜனம் உள்ளது, ஆனால் பதரோ எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள். கோதுமை மணியானது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது தெரியுமா? கர்த்தர் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அது நிலத்தில் விழுந்து அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்குமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். அவர் நமக்காக மரித்தார். அவருடைய மரணம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. மீண்டும் நமக்காக உயிர்த்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்படும்படியாய், நாம் செய்கிற தவறில் இருந்து இனி அதை செய்யாதபடிக்கு, அதற்குரிய தண்டனை கிடைக்காதபடிக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். இந்த அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நீங்களும் நானும் கோதுமை மணியை போல கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் வாழ்கிறானோ அவன் மாத்திரமே அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கும் பொழுது நல்ல கோதுமை மணியாய் அவருடைய களஞ்சியம் என்கிற பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படுவான். எவன் ஒருவன் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் என்ன பண்ண மாட்டான்? பரலோக ராஜ்யத்தை அவனால் சுதந்திரிக்க முடியாது. அதற்கு பதிலாய் அந்த வேதனை நிறைந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற அவியாத அக்னியிலே அவன் போடப்படுவான். இப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலை தேவஜனங்களாகிய நமக்கு வரக்கூடாதுன்னா நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமாய், அவருக்கு பிரயோஜனம் உள்ள தேவஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்துதான் நியாயம் தீர்ப்பார். அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படும். அதில் ஒரு புஸ்தகம் தான் வேத புத்தகம். இந்த வார்த்தைக்குரியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழணும்னு நமக்கு தோன்றபடி வாழக்கூடாது. அதுலேயும் அநேகர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு அதுலேயும் அநேகர் எப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழணும்னு தெரியாம தாங்களாகவே சில காரியங்களை நினைத்து கொண்டு தங்களுக்கு பிரியமான நிலையில வாழ்றாங்க. கர்த்தர் சொல்வது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது அவருடைய பார்வையில நாம் நல்ல கோதுமை மணிகளாய் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் காணப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ
அதை செய்கிற தேவஜனங்களாக இருக்கணும். நாமவே மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் எதையாவது நினச்சிட்டு ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கற்றுத்தருவார். அவர் நம்மை குறித்து அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். அப்பொழுது அதை நாம் செய்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இதை செய்யாமல் உலக காரியங்களுக்காகவே வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், கர்த்தருக்காக வாழாமல், கர்த்தருடைய பார்வையில் ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பதரை போல பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் காணப்படுவார்கள். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்களுக்காக அக்கினி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானதாய், அவருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய பார்வையிலே நல்ல கோதுமை மணிகளாய் நாம் காணப்பட்டோமேயானால் நிச்சயமாய் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர் தூற்றுக்கூடையை கொண்டு தம்முடைய களத்தை நன்றாய் விளக்கும் பொழுது அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற கோதுமை மணிகளாய் நாம் காணப்படுவது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட நம்மை அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் தம்முடைய களஞ்சியமாகிய பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொண்டு நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அவர் நம்மை அமர்த்தி நம்மை அழகு பார்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.